அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். திருக்குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களில் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். ஷுஐப் நபி சிரியாவில் உள்ள மதியன் என்னும் நகருக்கு இறைதூதராக அனுப்பப்பட்டார்கள். மதியன் மக்கள் தடை செய்யப்பட்ட பல செயல்களை செய்து வந்தனர். சிலை வழிபாட்டில் ஈடுபட்டார்கள். இயற்கையை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மரங்களை கடவுளாக வணங்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு பெரிய மரத்தை வழிபட்டதால இவர்களை அஸ்ஹாபுல் ஐக்கா, அதாவது மரத்தின் தோழர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களின் ஊர்களை கடந்து செல்லும் பயணிகளை தாக்கி அவர்களுடைய செல்வங்களை கொள்ளையடிப்பது போன்ற செயலிலும் ஈடுபட்டு வந்தார்கள். மேலும் அவர்கள் அளவையிலும் நிறுவையிலும் மோசம் செய்பவர்களாக இருந்தார்கள். இந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இறைவன் ஷுஐப் நபியை அனுப்பினான். ஷுஐப் நபி அந்த மக்களிடம் சென்று இறைவன் ஒருவனை வணங்குங்கள் என்று உபதேசம் செய்றாங்க. என் மக்களே, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துள்ளது என்று உபதேசம் செய்றாங்க. மேலும் முழு அளவையும் நிறைவாக கொடுங்கள் என்று சொல்றாங்க. இத கேட்ட அந்த மக்கள் ஷுஐப் நபியை கேலி செய்கிறார்கள். எங்கள் மூதாதையர்கள் செய்து வந்த வணக்க வழிபாடுகளை நாங்க விட்டுடுவோம்னு நினைக்காதீங்க. மேலும் ஷுஐப் நபியை பின்பற்றுபவர்களை இவரை பின்பற்றினால் நஷ்டமடைந்து விடுவீர்கள் என்று கூறி, மேலும் ஷுஐப் நபியை பின்பற்றுபவர்களை ஊரை விட்டு வெளியேற்ற போவதாக மிரட்டவும் செய்றாங்க. ஆனாலும் ஷுஐப் நபி கொஞ்சம் கூட பின்வாங்காம மக்களிடம் இஸ்லாத்தை பற்றி இரவும் பகலுமாக எடுத்துரைத்து கொண்டே இருந்தாங்க. ஷுஐப் நபி எவ்வளவோ நல்லுபதேசம் செய்தும் அந்த மக்கள் திருந்தவே இல்ல. சில மக்கள் மட்டும் இஸ்லாத்தை பின்பற்றினார்கள். அந்த மக்களிடம் நூஹ் நபி, சாலிஹ் நபி, ஹூத் நபி, லூத் நபியின் கூட்டத்தார் மீது அல்லாஹு தாலா தண்டனை கொடுத்த நிகழ்வுகளை உதாரணமாக கூறி, அவ்வாறு தண்டனைக்கு நீங்களும் ஆளாகி விடாதீர்கள் என்று எச்சரிக்கிறாங்க. இதை கேட்ட காஃபிர்கள் கோபமடைந்து ஷுஐப் நபியவும் ஷுஐப் நபியை பின்பற்றுபவர்களையும் அவர்களுடைய உடைமைகளை கைப்பற்றிவிட்டு ஊரை விட்டே வெளியேற்றி அனுப்பிவிட்டார்கள். எங்கள் மீது வேதனையை இறக்குமாறு சவால் விட்டார்கள். ஷுஐப் நபியும் அவர்களை பின்பற்றுபவர்களும் இப்போ மதியன் நகரத்தில் இல்லை. இந்த சமயத்தில் அல்லாஹு தாலா அந்த மக்கள் மீது வேதனையை இறக்கினான். திடீரென சூரிய வெப்பம் அதிகரிக்க தொடங்கியது. கொளுத்தும் வெயிலில் மதியன்வாசிகள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். நாளுக்கு நாள் வெயிலும் வெப்பமும் அதிகரித்தது. அப்பொழுது வானத்தில் மேகம் தோன்றியது. இத பார்த்த காசிர்கள், மழை வரப்போகுது, இந்த கொளுத்தும் வெயிலில் இருந்து நமக்கு நிம்மதி கிடைக்க போகுது என்று நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். ஆனா அந்த மேகம் திடீரென வெடித்து ஒரு பெரிய இடி சப்தத்தை உருவாக்கியது. அந்த சத்தம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதை தொடர்ந்து கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் மூலம் மதியனின் காஃபிர்கள் அனைவரும் அழிந்து போனார்கள். இவ்வாறு காஃபிர்களை அல்லாஹு தாலா அழித்தான். பின்பு ஒரு நாள் ஷுஐப் நபியும் அவரை பின்பற்றுபவர்களும் மதியனுக்கு திரும்பி வந்தபோது காஃபிர்களின் நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். ஷுஐப் நபி எவ்வளவோ எச்சரிக்கை செய்தும் அந்த மக்கள் கேட்காமல் அலட்சியமாக இருந்ததால் இந்த மக்களுக்கு இவ்வாறு முடிவு ஏற்பட்டது. பின்பு ஷுஐப் நபி மதியன் நகரத்திலேயே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தன. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி, ஷுஐப் நபியை அல்லாஹு தாலா எந்த நகரத்திற்கு இறைதூதராக அனுப்பினான்? இரண்டாவது கேள்வி, மதியன்வாசிகள் மரத்தை கடவுளாக வணங்கியதால் அவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? மூன்றாவது கேள்வி, மதியன்வாசிகளை அல்லாஹு தாலா எவ்வாறு அழித்தான்?